நண்பர்களே, ஒரு இளவரசியின் உடலில் ஒரு பயங்கரமான ரகசியம் மறைந்திருந்தது. ஒவ்வொரு இரவும் அவளது வாயிலிருந்து 7 மீட்டர் நீளமான ஒரு பாம்பு வெளியே வந்தது. அது காட்டுக்குள் சென்று அதிகாலையில் மீண்டும் அவளது உடலுக்குள் நுழைந்துவிடும். ஆனால் இந்த ரகசியம் இளவரசிக்கு தெரியாது. அரண்மனையில் யாருக்கும் தெரியாது. எல்லோரும் அவளுக்கு ஏதோ விசித்திரமான நோய் தாக்கியிருக்கிறது, அதனால்தான் அவள் எப்போதும் மயக்கத்தில் இருக்கிறாள் என்று நினைத்தார்கள். பல வைத்தியர்களும் புலமையாளர்களும் அவளை பரிசோதித்தார்கள். ஆனால் இந்த ரகசியத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பாம்புதான் அவளது உடலையும் உணர்வையும் ஆக்கிரமித்து அவளை கட்டுப்படுத்தியது. இந்த சமயத்தில் ராபியோ என்ற தைரியமான இளைஞன் அரண்மனைக்குள் நுழைந்தான். இளவரசியின் அறையில் வைத்தியர்களும் புலமையாளர்களும் அவளை சுற்றி நின்று தீர்வு காண முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ராபியோ ஒரு மூலையில் அமைதியாக நின்று எல்லாவற்றையும் கவனித்தான். மாலை நேரமானதும் எல்லோரும் ஒவ்வொருவராக வெளியேறினார்கள். அப்போது ராபியோ மந்திரியிடம் சென்று, மந்திரியாரே, எல்லோரும் தங்கள் முயற்சிகளை செய்து பார்த்து விட்டார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நான் இளவரசியை குணப்படுத்த முடியும் என்றான். மந்திரி ராபியோவின் தன்னம்பிக்கையை கண்டு அவனை அரசனிடம் அழைத்துச் சென்றார். நிராசையில் மூழ்கியிருந்த அரசன் ராபியோவை பார்த்து, சொல், என் மகளை எப்படி குணப்படுத்துவாய் என்று கேட்டார். ராபியோ தைரியமாக, மகாராஜா, எனக்கு ஒரு இரவு நேரம் கொடுங்கள். இளவரசியுடன் நான் தனியாக இருக்க வேண்டும். அவளது நோயின் ரகசியத்தை நான் கண்டுபிடிக்க முடியும் என்றான். அரசன் ஒப்புக்கொண்டார். ராபியோ இளவரசியின் அறைக்குள் நுழைந்தான். அமைதியாக தொலைவில் அமர்ந்து அவளை உற்று நோக்கினான். நள்ளிரவு ஆனதும் ஒரு அதிசயகரமான காட்சி. இளவரசியின் வாயிலிருந்து ஒரு பயங்கரமான பாம்பு வெளியே வந்தது. அது அமைதியாக காட்டுக்குள் சென்றது. ராபியோ சிறிதும் அசையாமல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். அதிகாலையில் அந்த பாம்பு மீண்டும் வந்து இளவரசியின் உடலுக்குள் நுழைந்தது. ராபியோ அசைவற்று இருந்தான். ஆனால் மனதில் அந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டான். விடியற்காலையில் அரசனும் மந்திரியும் அறைக்குள் வந்து ஆவலுடன், சொல், நீ என்ன கண்டுபிடித்தாய்? என் மகள் குணமாகுவாளா என்று கேட்டார்கள். ராபியோ, மகாராஜா, நோயின் காரணத்தை கண்டுபிடித்து விட்டேன். இளவரசி நிச்சயம் குணமாகுவாள். ஆனால் எனக்கு இன்னொரு இரவு நேரம் தேவை. ஒரு கூர்மையான கத்தியும் சேற்றால் நிரப்பப்பட்ட ஒரு வாளியும் கொடுங்கள் என்றான். அரசன் மகிழ்ச்சியுடன் உத்தரவு பிறப்பித்தார். அந்த இரவு ராபியோ தயாராக இருந்தான். நள்ளிரவு ஆனதும் பாம்பு மீண்டும் வெளியே வந்தது. ராபியோ உடனே கத்தியால் தாக்கி ஒரே வெட்டில் பாம்பை 2 துண்டுகளாக வெட்டினான். அந்த துண்டுகளை சேற்று வாளியில் போட்டு காட்டில் எரித்து விட்டான். அதிகாலையில் இளவரசியின் அறைக்கு வந்து அவளை மென்மையாக எழுப்பினான். பல வருடங்களுக்குப் பிறகு இளவரசி முதல் முறையாக முழு உணர்வுடன் கண்களை திறந்தாள். நான் குணமாகிவிட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். அரசன் தன் மகளை ஆனந்தத்துடன் கட்டிப்பிடித்தார். ராபியோவை நன்றியுடன் பார்த்து, நீ என் மகளின் உயிரை காப்பாற்றினாய். உனக்கு என் மகளை மணமுடித்து பாதி ராஜ்யத்தை தருவேன் என்றார். ஆனால் அரசனின் உத்தரவின்படி ராபியோவுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. ராபியோ இளவரசியை மணந்து தன் ஊருக்கு திரும்பினான். சில நாட்களுக்குப் பிறகு ஊரில் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடந்தது. இளவரசி ராபியோவுடன் திருவிழாவுக்கு சென்றாள். அங்கு சைஃபயாஸ் என்ற பயங்கரமான ராட்சசன் தோன்றினான். எல்லோரும் பயத்தில் ஓடினார்கள். சைஃபயாஸ் இளவரசியின் அழகில் மயங்கி அவளை தூக்கிக் கொண்டு தன் குகைக்கு எடுத்துச் சென்றான். பல வருட கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெற்ற இளவரசி இப்போது மற்றொரு ராட்சசனின் பிடியில் சிக்கிக் கொண்டாள். சைஃபயாஸ் அவளை வலுக்கட்டாயமாக பெற விரும்பவில்லை. நீ என்னுடன் இருக்க ஒப்புக்கொள், இல்லையெனில் இந்த குகையில் என்றென்றும் சிறைப்பட்டிருப்பாய் என்றான். இளவரசி கோபத்துடன், உன்னுடன் இருப்பதை விட மரணம் மேல். என் கணவன் உன்னை தேடி வந்து கொல்வான் என்று கத்தினாள். சைஃபயாஸ் தீய புன்னகையுடன், உன் கணவனா? அவன் இங்கு வரமாட்டான். வந்தாலும் நான் அவனை எறும்பு போல் நசுக்கி விடுவேன் என்றான். ராபியோவின் மனைவி வீட்டுக்கு சென்று நடந்தவற்றை சொன்னாள். ராபியோ ஒரு கணமும் தாமதிக்காமல் தன் மனைவியை தேடி புறப்பட்டான். நாட்கணக்கில் காடுகளிலும் ஊர்களிலும் அலைந்தான். ஒரு நாள் ஒரு முதிய புலமையாளரின் குடிசை தென்பட்டது. ராபியோ தன் துயரத்தை விவரித்தான். முதியவர், சைஃபயாஸ் சாதாரண மனிதன் இல்லை, அவன் ஒரு ராட்சசன். அவனை எதிர்க்கும் எவரையும் கல்லாக மாற்றிவிடுவான். நீ வீட்டுக்கு திரும்பிப் போ என்றார். ஆனால் ராபியோ, நான் பின்வாங்க மாட்டேன், என் மனைவியை காப்பாற்றுவேன் என்றான். முதியவர் ராபியோவின் உறுதியைக் கண்டு, சைஃபயாஸை வெல்ல ஒரே வழி உள்ளது. அவன் உன்னிடம் 7 கேள்விகள் கேட்பான். நீ சரியான பதில்களை சொல்ல வேண்டும். ஒரு கேள்விக்கு தவறினாலும் நீ கல்லாக மாறிவிடுவாய். எல்லாவற்றையும் சரியாக பதிலளித்தால் அவனது பலம் குறையும். ஆனாலும் அவன் இன்னும் வலிமையாகவே இருப்பான் என்று எச்சரித்தார். ராபியோ பயத்தில் நடுங்கினான்.
ஆனால் மனைவியின் நினைவு அவனுக்கு தைரியம் அளித்தது. முதியவர் காட்டிய பாதையில் சைஃபயாஸின் குகைக்குச் சென்று, வெளியே வா துஷ்ட ராட்சசனே என்று கத்தினான். சைஃபயாஸ் மலை போல் உயர்ந்த உடலும் தீப்பிழம்பு போன்ற கண்களுடன் வெளியே வந்தான். நீ அந்த பெண்ணின் கணவனா? அவளை தின்று விட்டேன் என்று தீய நகையுடன் கூறினான். ராபியோ கோபத்தில் கொந்தளித்து கத்தியால் தாக்கினான். ஆனால் அவனது கத்தி சைஃபயாஸை தொட்டவுடன் ராபியோ கல்லாக மாறிவிட்டான். சைஃபயாஸ் தீய நகையுடன், இந்த முட்டாள் என் 7 ரகசியங்களை புரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தான் என்று குகைக்கு திரும்பினான். இளவரசியிடம் சென்று, உன் கணவன் இறந்து விட்டான், இனி நீ எனக்கு சரணடை என்றான். இளவரசியின் இதயம் உடைந்து போனது. இது உண்மையல்ல என்று கத்தினாள். ஆனால் அவள் மயங்கி விழுந்தாள். இதற்கிடையில் ராபியோவின் வீட்டில் அவனது தாயும் அண்ணனின் மனைவியும் கவலையில் கண்ணீர் வடித்தனர். ராபியோ திரும்பி வராதது அவர்களை நிராயில் ஆழ்த்தியது. ராபியோவின் அண்ணன் ஃபாரிஸ் துக்கத்தாலும் துயரத்தாலும் மூழ்கியிருந்தான். தம்பியை தேட முடிவு செய்து தாய் மற்றும் மனைவியின் அனுமதியுடன் காட்டுக்கு புறப்பட்டான். அந்த முதிய புலமையாளரின் குடிசைக்கு வந்து சேர்ந்தான். மரியாதையுடன் அமர்ந்து சிறிது ஓய்வெடுத்தான். புலமையாளர் கேட்டார், பையா, இந்த தனிமையான இடத்தில் ஏன் வந்தாய்? ஃபாரிஸ் முழு கதையையும் சொன்னான். இளவரசியின் கடத்தல், ராபியோ அவளை காப்பாற்ற சென்றது, இன்னும் திரும்பி வராதது. புலமையாளரின் முகத்தில் துயரமும் கவலையும் தெரிந்தன. ஃபாரிஸ் கவனித்து, உங்கள் முகத்தில் கவலை தெரிகிறது, என்ன ஆனது சொல்லுங்கள் என்றான். புலமையாளர் கனத்த குரலில், பையா, உன் தம்பி ராபியோ எனக்கு தெரியும், அவன் இங்கு வந்திருந்தான் என்று எல்லாவற்றையும் விவரித்தார். ஃபாரிஸ் அதிர்ச்சியில் மூழ்கி, என் தம்பி இப்போது எங்கே இருக்கிறான்? அவன் பத்திரமாக இருக்கிறானா? ஏன் வீட்டுக்கு வரவில்லை என்று ஆவேசத்துடன் கேட்டான். புலமையாளரின் காலில் விழுந்து, நீங்கள் அந்த ராட்சசனின் ரகசியத்தை அறிந்தவர், என் தம்பிக்கு என்ன ஆனது சொல்லுங்கள் என்று கெஞ்சினான். புலமையாளர் துயரத்துடன், பையா, நான் ராபியோவை எச்சரித்தேன், ராட்சசனை பற்றி விரிவாகச் சொன்னேன். ஆனால் அவன் தன் மனைவியை காப்பாற்ற சென்றான். சைஃபயாஸ் தன் மாயத்தால் உன் தம்பியை கல்லாக மாற்றிவிட்டான் என்றார். ஃபாரிஸின் முகம் வெளிரிப் போனது. தந்தையை இழந்த துயரம் இன்னும் தீராத நிலையில் தம்பியையும் இழந்துவிட்டான். அவனது தொண்டை துக்கத்தில் உலர்ந்து போனது. புலமையாளர் ஆறுதல் கூறி, பொறுமை கொள், நடந்தது நடந்துவிட்டது, விதியை யார் மாற்ற முடியும் என்றார். ஃபாரிஸ் கண்ணீருடன், நீங்களே என் கடைசி நம்பிக்கை, என் தம்பியை காப்பாற்றும் வழியைச் சொல்லுங்கள் என்றான். புலமையாளர், சைஃபயாஸை வெல்ல ஒரே வழி, அவனது 7 கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்ல வேண்டும். அப்போது ராபியோவும் மற்ற பாதிக்கப்பட்டவர்களும் மீண்டும் மனிதர்களாக மாறுவார்கள். ஒரு தவறு செய்தாலும் நீ கல்லாக மாறிவிடுவாய் என்றார். ஃபாரிஸ் தைரியமாக, நீங்களே இந்த ரகசியத்தை அறிந்தவர், நீங்கள் ஏன் சென்று அவனை வெல்லக்கூடாது என்று கேட்டான். புலமையாளர் துயரத்துடன், எனக்கு அறிவு உள்ளது, ஆனால் சில கட்டுப்பாடுகளில் இருக்கிறேன், இந்த போரை நீ உன் இதயத்தால் எதிர்கொள்ள வேண்டும் என்றார். ஃபாரிஸ் உறுதியாக எழுந்து, நான் செல்கிறேன், என் தம்பியை காப்பாற்றுவேன், அந்த ராட்சசனின் வரலாற்றை முடித்து வைப்பேன் என்றான். கவனம், சைஃபயாஸ் தன் மாய வார்த்தைகளால் உன்னை தூண்டி விடுவான், கோபத்தில் எதுவும் பேசாதே, அவனது கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல் என்று புலமையாளர் எச்சரித்தார். ஃபாரிஸ் தலையசைத்து புலமையாளருக்கு விடைபெற்று சைஃபயாஸின் குகையை நோக்கி புறப்பட்டான். மலைகளையும் காடுகளையும் இருளையும் கடந்து இறுதியாக அந்த பயங்கரமான குகையின் முன் நின்று, வெளியே வா கோழை ராட்சசனே, உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன், உன் கொடுமைகளை இங்கேயே முடித்து வைப்பேன் என்று கத்தினான். சைஃபயாஸ் கோபத்துடன் குகையிலிருந்து வெளியே வந்தான். அவனது குரல் பூகம்பம் போலவும் மரங்கள் நடுங்கும்படியும் இருந்தது. யார் நீ, என் மரணத்தை விரும்பியவன் என்று கர்ஜித்தான். ஃபாரிஸ் ஒரு கணம் பயந்தான். ஆனால் சுய கட்டுப்பாட்டுடன், நீதான் அந்த துஷ்டன், என் தம்பியின் மனைவியை கடத்தி அவனை கல்லாக மாற்றினாய், உன் நேரம் முடிந்தது, கேள்விகளை கேள் என்றான். சைஃபயாஸ் தீய புன்னகையுடன், ஓ, நீ அந்த புழுவின் அண்ணனா? உன் தம்பியின் மனைவியை தின்றுவிட்டேன், இப்போது உன் முறை என்று தூண்டினான். ஃபாரிஸ் கோபத்தில் கொந்தளித்தான். தம்பியின் மனைவி தன் மனைவி பற்றி கேட்ட வார்த்தைகள் அவனை உலுக்கின. கட்டுப்பாட்டை இழந்து கத்தியை ஓங்கி சைஃபயாஸின் மீது தாக்கினான். ஆனால் ஒரு கணத்தில் ஃபாரிஸ் கல்லாக மாறிவிட்டான். சைஃபயாஸ் தீய நகையுடன், இதுதான் உன் விதி, என் குகையின் காவலனாக நில் என்று குகைக்கு திரும்பினான். இளவரசியிடம் சென்று, உன் காப்பாளர்கள் என் காலடியில் வீழ்ந்தார்கள், இனி யார் உன்னை காப்பாற்றுவார்கள் என்று கேலி செய்தான். இளவரசியின் கண்ணீர் வற்றி போயிருந்தது. அவளுக்குள் கோபம் கொந்தளித்தது. மகிழ்ச்சி கொள்ளாதே ராட்சசனே, உன் முடிவு நெருங்கிவிட்டது என்று கத்தினாள்.
சைஃபாயாஸ் அவளது கண்களில் தெரிந்த தைரியத்தைக் கண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் பின்வாங்கினான். இதற்கிடையில் ஃபாரிஸின் வீட்டில் ராப்பியோவும் ஃபாரிஸும் திரும்பி வராததால் துக்கம் சூழ்ந்தது. ஃபாரிஸின் மனைவி, எவ்வளவு காலம் அழுவோம், ஏதாவது செய்ய வேண்டும் என்று தாயிடம், சலாஹுத்தீன் போன்ற நீதிபதியிடம் செல்வோம், அவரால் நமக்கு வழிகாட்ட முடியும் என்றாள். இருவரும் நம்பிக்கையுடன் அரண்மனையை நோக்கி புறப்பட்டார்கள். நண்பர்களே, இந்த கதையில் அடுத்து என்ன நடந்தது? இதை அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.